டெல்டா தமிழ் நியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றியான வீடியோவை பார்க்க போகிறோம்னா, வாத்து வளர்ப்பு. இந்த வாத்து வளர்ப்பு பார்த்திங்கன்னா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து வாத்துக்களை குஞ்சுக்களாக வாங்கிட்டு வந்து இங்கே சேலம், தருமபுரி அங்கே உள்ள ஒரு விவசாயிகள் இதை ஒரு 1000 வாத்துக்கள், 2000 வாத்துக்கள் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு 2000 வாத்துக்கள் வாங்கிட்டு வராங்க. அந்த வாத்துக்களோட அவங்க வந்து பயணிக்கிறாங்க. இதில் 2 ரகமான வாத்துக்கள் இருக்குது. குஞ்சு ரக வாத்துக்களை வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாத காலங்கள் வளர்த்து அதை கறிக்காக ஏற்றுமதி செய்கிறாங்க. இது கேரளாவிலே வாங்கிட்டு வந்த இடத்துலேயே அவங்களே வந்து அவங்க கறிக்காக ஏற்றுமதி செஞ்சுக்கிறாங்க. 2ஆம் ரக வாத்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாத காலம் அந்த வாத்துக்களை வளர்த்து அது முட்டைக்காக பயன்படுத்துகிறாங்க. முட்டையில் அதிகமான லாபம் இருக்குங்கிறதுக்காக 9 மாத காலங்கள் இந்த நீர்நிலைகளில் அதாவது நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இங்கே குருவை அறுவடை செஞ்சுருவாங்க. இந்த அறுவடை செஞ்ச நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த வயல்வெளிகளில், ஏரி குளங்களில் இந்த வாத்துக்களை விட்டு அது குஞ்சு பருவத்திலே வாங்கிட்டு வந்து அந்த வாத்துக்களை வாங்கிட்டு வந்த இடத்துல அவங்க வந்து அந்த வாத்துக்களை சேல்ஸ் பண்ணுறாங்க. கேரளா மாநிலங்களில் அதிகமாக வாத்துக்கறி மற்றும் முட்டை வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. 2வது பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலங்கள்லையும் இந்த வாத்து வந்து அதிகமாக இங்கே வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஒரு சாமானியர் இதில் வந்து ஒரு குடும்பம் வந்து பயணிக்குதுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த வாத்து மேய்க்கிறது தான் இருக்குது. எப்படி நம்ம இந்த டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பண்ணுறது, ஒரு குடும்பம் வந்து ஒரு நிலத்தை லீஸுக்கு எடுத்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு 2000 வாத்துக்களை வாங்கி விவசாயம் பண்ணுறது மாதிரி இவங்க வந்து இந்த 2000 வாத்துக்களோட பயணிக்கிறது தான் இவங்களுடைய இந்த வாழ்நாள் அந்த சம்பாத்தியமாக இருக்குது. அதில் கிடைக்கிற லாபங்களை வச்சு தான் குடும்பத்தில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அதில் இருந்தால் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த குடும்பம் பயணிக்கிறது, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய நிலைமை, அதை பற்றின வீடியோ தான் இது வாத்துக்களை பற்றின வீடியோவாக இருந்தாலும் அந்த சாமானியன் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் பல இன்னல்களை தாண்டி அந்த வாத்துக்களோட பயணித்து மழை காலங்களில் ஒரு டென்ட்டில் அவங்க தங்குற விஷயங்களை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள தொழிலை பார்த்துட்டு இருக்கீங்க. சாமானியன் இது வேறு அது வாங்க வேறு. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இதை வச்சு குடும்பம் எப்படி ஓடுது? இது முட்டைனால போகுது. இதனால ஒன்றும் கிடையாது. முட்டை வச்சாதான் முட்டை வச்சா நீங்கள் வந்து ஓனருக்கு, அதாவது உங்களுடைய செலவுக்கு எங்களுக்கு செலவு கொடுப்பாங்க மாதம். முட்டை இங்கே லோக்கலில் சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்லை மொத்தமாக கேரளா போகுது? முட்டை இங்கே கேரளா ஏற்றிடுவீங்களா? வாத்து முட்டைலாம் கேரளா போகுது. சரி, இது எத்தனை நாள் வாத்து இதுவா? இது ஒரு இருக்கும், ஒரு 10 மாதம் ஆகும். 10 மாதம் ஆகுது. இதில் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இதை பராமரிக்கிறீங்க? இருக்கிறோம் ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். இந்த வாத்து மேய்க்கிற பராமரிப்பு செலவு வச்சு தான் உங்கள் குடும்பம் வளருது. குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் பசங்க இருக்கிறாங்க. படிக்கிறாங்களா? அப்படி பசங்க இருக்க சின்னதுக்கு அதை பயன் இருக்குது. சரி, இது கொடுப்பாங்களா? அங்கே போனாக்கா கொடுப்பாங்க. சரி, ஏற்றி கொடுப்பாங்க. ஓகே. சொந்த ஊர் எந்த ஊர் சொன்னீங்க? வேலூர். இப்போ வாத்தை உங்கள்கிட்ட ஓனர் ஒப்படைச்சிடுறாங்க, நீங்கள் வந்து சிரமப்பட்டு இந்த வாத்தை பார்த்துக்கிறீங்க. எத்தனை வாத்தை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க? எங்களுக்கு 2000 வாத்துக்கு பார்த்துக்கணும். இதுக்கான ஆகிற செலவு, மொத்த செலவையும் அவங்க கொடுத்துருவாங்களா? செலவு கொடுக்குறாங்க. குடும்ப செலவு அனைத்தையும் கொடுத்துருவாங்க. கறி மட்டும் இங்கேருந்து அப்பப்போ வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. தெரியும். மொத்தத்தில் கறி விற்பனைக்குன்னு வரும்போது அது நம்ம அவங்க சொன்னாக்கா அவங்க வாங்கிட்டு போவாங்க. இப்போ முட்டை வச்சுச்சுன்னா அங்கே சொன்னோம்னா அவங்க வரும், வேன் வண்டி வரும். பராமரிப்புக்கு எதுவும் மருந்து செலவு அது மாதிரி எல்லாம் பண்ணுறீங்களா? அது ஊசி போடணும். என்ன மாதிரி? என்ன அது எப்போ கொடுப்பீங்க? எந்த இதில் கொடுப்பீங்க? அது இப்போ அவங்களே கொடுப்பாங்க. பார்த்து அது கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். வாத்து பார்க்கறதுக்கு மேயாது. அப்படி மாதிரியாக இருக்கும்போது குளுக்கோஸு அது மெடிக்கல்லாம் வாங்கி வருவாங்க. தகனா அப்படி இருக்குது.
பன்னிக்கு கோழிக்கு எல்லாம் போடுறாங்க பாரு மருந்து. அந்த மருந்து கோழிக்கு பன்னிங்களுக்கு. இப்போ 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 இருக்கிற வாத்து எடுப்பீங்க? அதுவா இப்போ இன்னும் 2000 வாத்துக்குங்க. ஒரு 1000 முட்டை அது வைக்கும் டெய்லி. ஒரு வாய்த்துக்கு. எத்தனை மணிக்கு வாத்து முட்டை காலையிலே? இப்போ அது ராவில். ராவில் தான் முட்டையிடும்? ஆமாம், ராவில் தான் முட்டை. பகலெல்லாம் இடாது. பகலில் இடாது. ஸோ நீங்கள் வெளியே விடுங்க? 6 மணிக்கு விடுவோம் காலையில். 6 மணிக்கு விடுங்க. அதுக்கு முன்னாடி முட்டை எடுத்துருவீங்க. முட்டை எடுத்து உடனே நீங்கள் சேல்ஸுக்கு அனுப்பிடுவீங்க? ஒரு 2 நாளைக்கு வேன் வரும், வெள்ளி வரும். இப்போ அது வச்சு வாங்கிக்கலாம். வியாபாரிங்க லோக்கலில் பண்ணுவாங்களா இல்லை அவங்களே ஓனரே? ஓனர் வரும். ஓனர் கான்டாக்ட்லேயே போட்டுருவாங்க. எவ்வளோலாம் அவங்கள்ட்ட மொத்த முட்டை எவ்வளோன்னு எடுத்துக்குவாங்க? ஐயா ஒரு முட்டை அது அது தகனா அப்படி ஒரு 5 ரூபாய் வரும், 6 ரூபாய் வரும். வியாபாரம் குறைஞ்சா போடும், 4 ரூபாய் வரும். இப்போ நாங்கள் வந்து லோக்கலில் உங்கள்கிட்ட முட்டை 1000 முட்டை 500 முட்டை கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுப்பாங்க. எத்தனை மணிக்கு வந்து உங்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி. இந்த தொழிலில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா? முழு ஈடுபாடு இருக்கா? இத்தனை வருஷம் பார்த்தீங்களா? ஏதாச்சும் வளர்ச்சி உங்களுக்கு இதில் எதாவது வளர்ச்சி தெரியுதா? அதில் வந்து லாபம் இல்லை. அதில் உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? இந்த முட்டையில் தான் லாபம். உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் ஆண்டுக்கு? எதுலையா? ஒரு வருஷத்துக்கு? வருஷத்துக்கா எப்படியும் ஒரு அப்புறம் கட்டு மட்டும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 50 ரூபாய் 50,000க்கு எல்லாம் சம்பாதிக்கலாம். அதை வச்சு தான் உங்களுடைய குடும்பம் அதான் இந்த தொழில். இதில் ஒன்றும் லாபம் இல்லை. வார்த்தையில் முட்டையில் தான். எத்தனை வருஷம் ஒரு வாத்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சு எத்தனை வருஷமா அது வளர்ச்சி அடையும்? குஞ்சு வந்து நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. அது கேரளாலேயே அங்கேயே இது பண்ணுறாங்க. நம்ம அங்கேருந்து பிடிச்சி வரணும். ஒரு குஞ்சு என்ன ரெஞ்சுக்கு என்ன ரேட்டுக்கு போகும்? அது இது இருக்காது. வெயில் தண்ணி இருக்கணும். எங்கன்னா வயிறில் தண்ணி பாய்ச்சுன்னா அது இது பண்ணணும். வெயிலெல்லாம் தாங்காது. தண்ணி தான் வேணும். நீங்கள் ஒரு இது வச்சுருப்பீங்கள்ல, அது எவ்வளோ நாள்? ஒரு வாத்தோட நாள் எவ்வளவு? அதுதான் 10 மாதம் ஆகும். 10 குஞ்சு வளர்க்கறதுக்கு. நாங்கள் அதை அச்சு வாங்கி சோறு ஆக்கி போட்டு. சரி, குஞ்சு 10 மாதம் ஆகிடும் வளர்கிறதுக்கு. வளர்ந்து முட்டையிட கூட இப்போ முட்டைறதுக்கு இப்போ குஞ்சு வளர்த்துருக்கு. இப்போ பொங்கலுக்கு வரைக்கும் இப்போ முட்டைக்கு இன்னும் வரல. இன்னொரு 20 நாள் போனோம். முட்டைக்கு வந்துச்சுன்னா அப்போ மேய்ச்சினா அந்த முட்டை கட்ட எடுத்துக்கின்னு பொங்கலுக்கு காய்ச்சி விற்றுட்டு போயிடுவோம். ஓகே. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு 3-4 மாதம் வந்துட்டு அங்கே அப்புறம் வந்து எங்கண்ணா செட்டு போடுறீங்க இப்போ ஈவினிங்கில் வந்து? அதோ அங்கே பஸ் ஸ்டாப் கிளம்பு. சரி. மாதம் இந்த டெல்டா பகுதியில் எத்தனை மாதம் மேய்ச்சலில் இருப்பீங்க? இது வந்து பொங்கல் காய்ச்சி எடுத்து என்ன ரேட்டு ஒரு வாத்து? ரேட்டா போகும் ஒரு வாத்து 200 220. சரி, இந்த வாத்துல என்னென்ன மாதிரியான ரகங்கள் இருக்கு? இன்னும் மயில் கலர் இருக்குது, தீரி கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது,